ஒரு குக்கரை எடுத்துகிட்டு இந்த கப்பால் 1 கப்பு பாசிப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ தண்ணி ஊற்றி ஒரு தடவை கழுவி ஊற்றி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இப்போ இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே பூண்டும் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கரோட லிட்டை க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததும் சீரகம், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தண்டு கீரையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாங்க. வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த கீரை வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கீரையை வந்து வேக வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ப்ரெஷரெல்லாம் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம இதை கலந்து விட்டுறலாங்க. 1-2 தக்காளி இருந்தாலும் அது நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ இந்த பருப்பு வந்து நம்ம கீரையில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு கொதிச்சு வந்ததும் துருவி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரான தண்டு கீரை கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். குழந்தைங்கள்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.